வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் மிக்சர் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் மிட்டாய் பண்ணுறதுக்காக நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், ஒரு கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது சேர்க்கலட்டினாலும் பரவாயில்ல. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இது ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மொத்தம் இதில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவு இடியாப்ப குழலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கக்கூடிய அச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இடியாப்ப குழலோட உள்ள சைடில் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ நாம் இதில் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுக்கிற மாவு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இடியாப்ப குழலுக்குள்ளே வச்சிடலாம். இப்போது எல்லா மாவையும் நான் இடியாப்ப குழலில் போட்டுட்டேன். இப்போ நல்லா மூடிடலாம். இப்போ இந்த மாவு நல்லா பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம மாவு பிழிஞ்சு சேர்த்துடலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் மொத்தம் 3 தடவையாக போட்டு பொரிச்சு எடுத்துருக்கேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு பொரிஞ்சதும் இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சிடலாம். இப்போது மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையை வச்சு இப்படி லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு தட்டில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா நாம் வெல்லத்தை உரிக்கிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வெல்லம் சேர்த்துடலாம். நான் இங்கே 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நாம் இதை நல்லா சூடு பண்ணிடலாம். இப்போது வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இதை இன்னொரு பாத்திரத்தில் அரித்து சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வரணும். இப்போ வெள்ளைப்பாகு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ நாம் இதை செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதில் நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கையில் எடுத்து நல்லா உருட்டுற பதம் வந்திருக்கு. இப்படி செக் பண்ணுற டைமில் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பாகு கரிஞ்சு போயிடும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நாம் இதில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மிக்சரை இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேமை சிம்மில் இருக்கட்டும்.
இப்போ நாம் இதில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ்சரை சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் பேப்பர் மேலே இது வந்து போட்டுடலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரோல் பண்ணும்போது மெதுவாக பண்ணிக்கோங்க. நாம் வந்து ரொம்ப வேகமாக ரோல் பண்ணாக்கினா மிக்சர் வந்து சின்ன சின்னதாக நொறுங்கிடும். அதனால் மெதுவாக ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதோட ஓரங்களை வந்து இப்படி லைட்டாக ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் சப்பாத்தி கட்டை வச்சு இப்படி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து பீஸ் போட்டுடலாம். இது வந்து சூடாக இருக்கும்போதே இப்படி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே சதுர வாக்கில் கட் பண்ண போகிறேன். இப்போது நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் ஒரு தட்டில் வச்சுட்டு பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சில நேரங்களில் வந்து பட்டர் பேப்பர் வந்து ஒட்டிடும். அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து சின்ன பீஸாக உடைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக உடைஞ்சி வருது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் இப்படி உடைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம மிக்சர் மிட்டாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து உடைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து நல்லா டக்குன்னு உடைய வருது. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.